Hello guys, assalamu alaikum. Welcome back to my channel Nifia Furniture Kiddos. இன்னைக்கு நம்ம இந்த vlogல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஈஸியான மெத்தட்ல எப்படி பீச் ஸ்டைல் சுண்டல் பண்றது தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போய் டேஸ்டியான பீச் சுண்டல் எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். டேஸ்டியான பீச் ஸ்டைல் சுண்டலை ஹோம்மேட் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போய் அதை எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். ஸோ கைஸ் வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்றத பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி பீச் சுண்டல் பண்ண போகிறேன். அது வந்துட்டு இந்த மாதிரி இந்த மஞ்சள் கலரில் இருக்க சுண்டல் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை 2 தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். 3rd டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் போட்டுக்கலாம். நம்ம எல்லாம் வாஷ் பண்ணி உள்ளே போட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டிப்ஸு கைஸ், இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கினாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நான் ஒரு பிஞ்ச் சோடா மாவு சேர்த்துருக்கேன். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது இல்லாமல் உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். அது இல்லாமல் டைம் உங்களுக்கு கம்மியாகும். சீக்கிரமாகவே வெந்துடலாம். இது போட்டுச்சுன்னா சீக்கிரமாக வெந்துடும். நல்லா அது பாயில் ஆகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எங்கள் குக்கரில் பொங்கி வராது. நான் ஸ்ப்ரெஸ்டிஸ் வச்சு குக்கர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால நாங்கள் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் குக்கரை. குக்கர் வச்சாச்சு கைஸ். இப்போ 10 விசில் விடணும். 10 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 10 விசிலுக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன் கைஸ். விசில் விடுற வரைக்கும் நான் கார்னிஷிங்காக ஒரு 4 ஆனியன் எடுத்திருக்கேன். விசில் வர வரைக்கும் நம்ம இதை சாப் பண்ணி எடுத்துக்கலாம். கார்னிஷிங்க்கு இதை போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா அப்படியே ஆக்சுவல் டேஸ்ட் எப்படி பீச்சில் இருக்கோ அதே டேஸ்ட்டை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஹோம்மேடாக சாப்பிட்லாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும் கைஸ். ஸோ கைஸ் ஆனியனோட ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணியாச்சு. ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஸோ கைஸ் ஆனியன் சாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா? ஸோ கைஸ் ஃபைனல் விசில் வரப்போகுது. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் சுண்டல் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும். அப்போ தான் ஆக்சுவல் எப்படி அந்த பீச் சுண்டல் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வரும். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் நம்ம ஆஃப் பண்ணணும். ஸோ நான் ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். மசாலா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டேஜில் எடுத்துருவேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி தான் பிடிக்கும். தேவைப்பட்டால் நீங்கள் 2 வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சுண்டலை. ஸோ எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நான் ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சிடுறேன். இது மெத்தடில் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி சாப்பிட்டா செம்ம அடி தூளாக இருக்கும் கைஸ். அதே மாதிரி இதில் நம்ம பீச் ஸ்டைலில் கூட நம்ம செஞ்சு கூட சாப்பிட்லாம். இப்போ எங்கள் அப்பா கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு நாங்கள் பீச் ஸ்டைலில் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க அது எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாம். என்ன மசாலாலாம் ஆட் பண்ணுறதுன்றத பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை கைஸ். கரம் மசாலா 2 ஸ்பூன், ஒரு பிஞ்ச் வெறும் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தகுந்தாப்புல காரம் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நாங்கள் இருக்கும்போது நிறைய சேர்த்துப்போம். பட் எங்கள் தாத்தா பாட்டி வந்திருக்கனால நான் ஒரு 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சமாக 2 ஸ்பூன் கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் மசாலா. ஒன்றுமே இல்லை. ஒரு ஈஸியான ஒரே ஒரு மசாலா சேர்த்து இவ்வளோ டேஸ்ட்டாக பீச் சுண்டல் வேறு லெவலில் இருக்கும் கைஸ். இந்த டேஸ்ட்டு மசாலா போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா அதை மசாலா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு குக்கரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு கொதி விட்டு நம்ம சாப்பிடலாம் கைஸ். கார்னிஷிங்காக ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஃபைனாக சாப் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு கொத்து கொரியாண்டர் லீவ் எடுத்திருக்கேன். வேணும்னா மின்ட் லீவ்ஸும் சேர்த்துக்கலாம். எங்கள் தாத்தா வந்திருக்கனால மசால் வடை வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதையும் உடைச்சு போட்டால் அடி தூளாக இருக்கும் கைஸ். ஒரு பக்கம் பாயில் ஆகிற வரைக்கும் நான் இந்த மசால் வடையை நல்லா உடைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உடைச்சி எடுத்துக்கிட்டா நல்லா அது கூட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கும் கைஸ். எங்கள் வீட்டில் கிரைண்டர் ஓடுது, அதனால பின்னாடி சவுண்டாக இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா தூளாக உடச்சி எடுத்துக்கணும்.
கொதி வந்துச்சு கைஸ். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பஸ் பஸ் நம்ம கிண்ணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கார்னிஷிங்காக வச்சுருந்தா ஆனியனை ஃபஸ்ட்டு நல்லா அப்படியே மேலாப்பில் தூவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்க இந்த மசால் வடையை கூட அப்படியே மேலே அப்படியே தூவிக்கலாம். அப்புறம் கார்னிஷிங்காக வச்சுருக்க கொரியாண்டர் லீவ்ஸை கொஞ்சம் அப்படியே தூவிக்கலாம். அதுக்கப்புறம் திருப்பி மலை சாரல் போல் ஆனியனை தூவிக்கிட்டா டேஸ்டியான பீச் ஸ்டைல் சுண்டல் நம்ம ஸ்டைலில் ரெடி. பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரசம் இது ஒன் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணாம மறந்துடாதீங்க. எல்லா வீடுமே இனிமேல் பெஸ்ட்டாக பண்ணி தரலாம்.